ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மாதிரி பார்த்துட்டாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வேர்ல்ட் ஆஃப் ஆனர் எபிசோட் 28 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது நம்ம ஜின்னு உட்காந்து மெருகூட்டப்பட்ட பொருளை வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு காவலாளி வேகமாக ஓடி வந்துட்டு அரசே இந்த மாதிரி ஹான் வந்து உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் இவனு வந்துட்டு அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹானை வந்து ஒரு 4 பேர் வந்து தூக்கிட்டு வருவாங்க. இதை பார்த்துன்னு உடனே ஜின்னு வந்துட்டு உனக்கு என்னாச்சு ஹான், நீ வந்து ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் கிட்ட வந்து கேட்கறப்போ உடனே நம்ம ஹான் வந்துட்டு நான் வந்து இப்போ ஓகே தான் அரசே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் வந்து பதில் சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜின்னு வந்துட்டு இவ்வளவு நாள் வந்து உனக்கு வந்து நான் மெசேஜ்லாம் சென்ட் பண்ணல, அதுக்கு வந்து ஏன் ரிப்ளை வந்து நீங்க வந்து கேட்கறத பார்த்தேன். உடனே ஹான் வந்து அரசே நாங்க வந்து உங்களுக்கு வந்து வாட்ச் பண்ணி எல்லா மெசேஜ் வந்து சென்ட் பண்ணலாம் தான் இருந்தோம், ஆனா வந்து ஒருத்தன் வந்து தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே ஜின்னு வந்து யார் வந்து செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ உடனே நம்ம ஹான் வந்து எல்லாம் அந்த ஸ்கார்பியன் தான் அரசே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே ஜின்னு வந்து பதட்டமா நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே ஹான் வந்து நம்ம அரண்மனைக்குள்ளே யாரோ வந்து ஸ்பை இருக்கிறதுனால எல்லா மெசேஜும் வந்து அவனுக்கு வந்து சீக்கிரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜின்னு வந்து சரி நீ வந்து இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் கிட்ட வந்து ஜின்னு வந்து சொல்லிட்டு அவன் பாடி யோசிச்சுட்டே வந்து நடந்து போயிட்டே இருப்பான். இங்க நம்ம ஸ்கார்பியன் வந்து ரூம்குள்ள வந்து போகாம வெளியவே நின்றுட்டு இருப்பான். உள்ள வந்து நம்ம ஜாவும் இன்னொரு ஆளும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப அந்த பெஞ்சி வந்து கோஸ்ட் கிட்ட தான் வந்து மெருகூட்டப்பட்ட பொருள் இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பெங்கு வந்து சொல்றதை கேட்டோன்னே உடனே நம்ம ஜாவோ வந்து சிரிச்சிட்டே அப்ப ரொம்ப நல்லது, இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ், இந்த சான்ஸை வந்து நம்ம எப்பயுமே விட வேணாம், அதனால வந்து நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ்ல வந்து அந்த பேய் எல்லாத்தையுமே வந்து கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாவோ வந்து அந்த பெங்சிட்ட வந்து பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே வெளியே நின்று நம்ம ஸ்கார்பியன் வந்து கேட்டிட்டே நின்றுட்டு இருப்பான். இங்க ஜின்னோட அரண்மனையில வந்து ஒரு முகமுடி போட்ட திருட வந்து யாருக்கும் தெரியாம ஜின்னோட ரூம்ல இருக்க அந்த மெருகூட்டப்பட்ட பொருளை வந்து எடுத்துட்டு போறப்ப டேபிள்ல வந்து ஜாவோ வந்து லெட்டர் எழுதி இருக்க எல்லாத்தையுமே வந்து அந்த திருட வந்து பார்த்துட்டு அவன் பாட்டு வேக வேகமா போயிட்டு இருப்பான். இங்க ஜாவோ வந்து நல்லா குடிச்சிட்டு அவன் பாட்டு வந்து புலம்பிட்டு உட்காந்துருக்க எல்லாத்தையுமே ஸ்கார்பியன் வந்து பார்த்துட்டு அவன் பக்கத்துல வந்து நிக்கிறப்ப உடனே நம்ம ஜாவோ வந்து டே ஸ்கார்பியன் நீ வந்து வந்துட்டியா, சீக்கிரம் வா நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து குடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாவோ வந்து கூப்பிடுறப்போ உடனே நம்ம ஸ்கார்பியன் வந்து அங்க வேலை பார்க்குறவங்களை பார்த்துட்டு நீங்க போய் டீ போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் வந்து சொல்லிட்டு நிக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஜாவோ வந்து பார்த்துட்டு டே வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, நம்ம கூட வந்து ஜின் அரசர் இருக்காருல, அவர் வந்து நம்ம கூட வந்து டைப் வச்சிருக்காரு, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாவோ வந்து சொல்ற எல்லாத்தையுமே நம்ம ஸ்கார்பியன் வந்து கேட்டு நிக்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாவோ வந்து டே நீ என்னடா இன்னும் என்கிட்ட எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்க, இன்னும் அப்பா மேல வந்து கோவமா இருக்கியா, அப்பனா சரிடா என்ன வந்து மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாவோ வந்து மன்னிப்பு கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஸ்கார்பியன் வந்து அப்பா நான் வந்து உங்க மேல வந்து கோவமாலாம் இல்ல, நீங்க வந்து என்ன வந்து என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், ஆனா வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்பயுமே வந்து என் கூட நீங்க துணையா இருப்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாவோ வந்து சிரிச்சிட்டே டே நான் வந்து உன்னோட அப்பாடா, நான் எப்பயுமே வந்து உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியனை பார்த்து ஜாவோ வந்து சொல்ற எல்லாத்தையுமே ஸ்கார்பியன் வந்து கேட்டுட்டு நின்றுட்டு இருப்பான். அப்புறம் உடனே அவங்க அப்பாவை பார்த்துட்டே அப்பா நீங்க வந்து ஜின்னோட வந்து டைப் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா, அது வந்து ரொம்ப நல்லது, ஆனா வந்து எனக்கு வந்து ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் வந்து கேட்கறப்ப உடனே நம்ம ஜாவோ வந்து டே நீ அரசர் வந்து ரொம்ப நம்பலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாவோ வந்து சொல்லிட்டு இருப்பான். இங்க ஜின்னோட அரண்மனையில வந்து ஒரு திருட வந்து அந்த மெருகூட்டப்பட்ட பொருளை வந்து திருடிட்டு போயிட்டானா, அவனை வந்து நீங்க சும்மா விட போறீங்களா, அவனை வந்து நான் கொண்டுட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் வந்து கேட்கறத பார்த்தேன். உடனே ஜின்னு வந்து இல்ல நீ வந்து அவசரம்லாம் பட வேணாம், நம்ம வந்து பெரிய மீனை பிடிக்கணும்னா நம்ம சின்ன மீனை வந்து அமைதியா விடணும், அவன் வந்து என்ன பண்றான்னு பார்க்கலாம் விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து சொல்றதை கேட்டோன்னா ஹான் வந்து சரி ஓகே அரசே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போய் பார்த்துக்கிட்டே வந்து நம்ம ஹான் வந்து நின்றுட்டே இருப்பான். அந்த டிராயிங்ல இருக்க ஒரே ஹான் வந்து அரசருக்கு வந்து மெருகூட்டப்பட்ட பொருள் வந்து தேவைன்னு எனக்கு வந்து தெரியும், ஆனா வந்து அந்த மெருகூட்டப்பட்ட பொருளை வந்து நான் எப்படியாவது வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன், என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, உங்களோட உயிரை வந்து காப்பாத்துறதுக்காக அந்த பொருளை வந்து நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் வந்து அந்த பூவே பார்த்து பேசிட்டு நின்றுட்டு இருப்பான். இங்க நம்ம ஸ்கார்பியன் வந்து அந்த பெஞ்சியை வந்து பார்த்துட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் வந்து சொல்றப்ப அவனும் வந்து பயந்துட்டே வந்து உட்காந்துருப்பான். உடனே நம்ம ஸ்கார்பியன் வந்து அந்த பெஞ்சியை பார்த்துட்டு ஜாவோ இதுக்கு என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்காம மற்றவங்க கிட்ட எல்லாம் வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே பெஞ்சி வந்து யோசிச்சுட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் இங்க ஜூவோட வீட்டில் வந்து நம்ம ஜாங் வந்து பெயிண்டிங் எல்லாத்தையும் வந்து செவுத்துல ஒட்டுறதுக்காக ரைட் சைடு அதை உனக்கு தான் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஜாங் வந்து சிரிச்சுக்கிட்டே போதும் நீங்க 2 பேரும் வந்து சண்டை உடனே நம்ம வெண்ணு வந்து டே இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல அதை பார்த்தோன்னே உடனே வெண்ணு வந்து டே போட்டு உனக்காக இந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாரா உனக்கு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாங் வந்து ஜூவை பார்த்துட்டு மாஸ்டர் நீங்க வந்து எனக்காக இது எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து கேட்கறப்ப உடனே நம்ம ஜூ வந்து டே இந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து உனக்கு பிடிக்கும்ல அதனால தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே வெண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே டே நீ வந்து உன்னோட மாஸ்டர் மாதிரி வந்து ரொம்ப மாஸ்டர் மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றத பார்த்தோன்னே ஜூ வந்து கேட்டுட்டே உட்காந்துருப்பான். உடனே நம்ம வெண்ணு வந்து சரி நியூ இயர்ல அதனால போய் வீடு ஃபுல்லா வந்து நீ டெக்கரேஷன்லாம் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து ஜாங் வந்து துரத்தி விட்டுட்டு அவன் வந்து உட்காந்துருக்கப்போ உடனே நம்ம ஜூ வந்து ஜாங் போன கையோட வெண்ணை பார்த்துட்டு யார் நான் வந்து சோம்பேறியா நீ தான் இங்க ஜாவோட அரண்மனையில வந்து ஜாவுக்கு முன்னாடியே வந்து அங்க இருக்க எல்லாருமே வந்து வெடியெல்லாம் வெடிச்சு அந்த நியூ இயர் வந்து கொண்டாடிட்டு இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஜாவோ வந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான். அப்ப ஸ்கார்பியனோட ஆளுங்க எல்லாருமே வந்து நிறைய பெட்டிங் எல்லாம் வந்து ஜாவோ முன்னாடியே வந்து எடுத்துட்டு போற எல்லாத்தையுமே நம்ம ஜாவோ வந்து கள்ளத்தனமா சிரிச்சுக்கிட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். இங்க ஜூட வெண்ணு வந்து வெட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப ஏன் நீ தான் வெட்டணும், நீ வந்து வெட்டலன்னு வச்சுக்கோ ஒன்னு நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாங் வந்து இல்ல மாமா என்னால வந்து அதை வெட்ட முடியாது எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே வெண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு ஜூ பார்த்துட்டு ஜூ நீ வந்து சோமேரி உன்னோட சிசிய பிள்ளை வந்து ரெண்டும் சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து கத்துறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ வந்து ஜாங்க பார்த்துட்டு இதை தைரியமா பண்ணு நான் வந்து உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்றப்ப ஜாங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோழியை வந்து பார்த்துட்டே வந்துட்டு கோழியை நீ வந்து அமைதியா இருந்தீங்கன்னா நான் வந்து உன்னை ஸ்மூத்தா வந்து வெட்டிடுவேன் இல்லைன்னா வந்து உன்னை வந்து வெட்டவே முடியாது அதனால நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து பண்ற எல்லா காமெடியுமே வந்து வெண்ணு ஜூ வந்து பார்த்துட்டே இருப்பாங்க இவன் எப்படா வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பயந்துட்டே கோழியை அமைதியா அங்கேயே உட்காந்து வந்து வெட்ட வரப்ப கோழி பார்த்தனே கோழி பயந்துட்டே வந்து கத்துற எல்லாத்தையுமே வெண்ணு ஜூ வந்து உட்காந்து வேகமா ஓடி போயிட்டு இருப்பான். இவன் வந்து இப்படி ஓடுறத பார்த்தனே வெண்ணு வந்து சிரிச்சிட்டே ஜூ பார்த்துட்டு என்ன செல்லக்குட்டி உன்னோட சிரிக்கிறத பார்த்தனே உடனே நம்ம ஜூ வந்துட்டு டேய் நானும் வந்துட்டு அப்படிதான் இருந்தே வளர்ந்துருவான் அவன் வந்து என்ன மாதிரி தைரியமா வளருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்றப்ப
சொல்றப்ப வெண்ணு வந்துட்டு ஆமா ஆமா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கூ வந்துட்டு தனியா வீட்ல உட்கார்ந்திருக்கப்ப வெளிய வந்துட்டு எல்லாரும் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் பண்றத பார்த்தோனே உடனே நம்ம கூ வந்துட்டு இந்த மனுஷங்க மட்டும் ஏன் தான் வந்துட்டு எல்லா நாள்லயுமே வந்து ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேஷன் பண்றாங்கன்னே தெரியல. எல்லா நாளுமே ஒரே நாள் மாதிரி தானே இருக்கு. ஆனா வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனா கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னமோ தெரியல எப்படிதானா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுறாங்கன்னு எனக்கு வந்து சுத்தமா புரியவே இல்ல. மனுஷங்களை வந்து உடனே நம்ம கூ வந்து கதவை திறந்து பாக்குறப்ப அவனோட மாமா வெய் அவங்க அண்ணன் எல்லாருமே வந்துட்டு சாப்பாடோட வந்து உள்ள வருவாங்க. இதை பார்த்தோன்னே கூ வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வந்து உள்ள கூப்பிடுறப்ப அவங்க மாமா வந்துட்டு என்னமா நீ வந்து ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேஷன் பண்ணாம இப்படி வந்து தனியா உட்காந்துருக்க, நீ வந்து தனியா இருப்பேன்னு தெரிஞ்சுதான் நாங்க எல்லாருமே வந்துட்டு உன் கூட வந்து செலிப்ரேஷன் பண்ணலான்னு வந்திருக்கோம், இது வந்து உன்னோட வீடு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே வெய் வந்துட்டு ஆமா ஆமா உனக்கு வந்து என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு வந்து தெரியவே இல்லை, அதனால தான் வந்து உனக்கு பார்த்து பார்த்து நான் நிறைய வந்து சாப்பிடலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு வந்து நம்ம நியூ இயர் வந்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய் வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம கூ வந்துட்டு டேய் எதுக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு ஒரு நாளுக்காக இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வருவியா, நீ சும்மா கொஞ்சம் வாங்கிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூ வந்து கத்திட்டே வந்துட்டு பக்கத்துல இருக்க மாமாவை பாக்குறப்ப அவர் வந்து திரு முடிச்சிட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம கூ வந்துட்டு இல்ல இத்தனை வருஷம் நான் வந்து தனியா வளர்ந்துட்டேன், அதனால எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்குமான்னு கூட தெரியாது, நீங்க இந்த மாதிரிலாம் கொண்டாடுவீங்களான்னு கூட எனக்கு வந்து சுத்தமா தெரியவே தெரியாது, நீங்க திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்றதை பார்த்தோன்னே எனக்கு வந்து புதுசா இருந்துச்சு, அதான் வந்து நான் வேகமா கத்திட்டேன், என்ன வந்து மன்னிச்சுக்கோங்க, நீங்க வந்து தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூ வந்துட்டு அவங்க மாமாவை பார்த்து சொல்றப்போ உடனே அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே கூ நீ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வெய்ய வந்து கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கே வந்து வர போறீல, அதனால வந்து இது உன்னோட வீடு மாதிரி நீ நினைச்சுக்கோ, இங்க வந்து என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் நீ வந்து சீக்கிரம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து சொல்றதை பார்த்து கூ வந்து சிரிச்சுட்டே நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து சீக்கிரம் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெய்ய வந்து பாக்குறப்ப அவனும் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து கூ வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் வந்து அந்த நியூ இயர் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இன்னைக்கான வீடியோல கேட்க போற கொஸ்டின் என்னன்னா நம்ம ஜாங் வந்து எதை வந்து வெட்டுறதுக்காக ரொம்ப பயந்துகிட்டே வந்து வெட்டுவோம், அதுதான் வந்து இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. வாங்க போய் சீரிஸ்ல போகலாம். இங்க ஜாவு வந்து அங்க இறந்து போன எல்லாரோட நேம் போர்ட்லயும் வந்து மரியாதையெல்லாம் செஞ்சிட்டு இருப்பான். அதுல வந்து காவோட நேம் போர்டை வந்து பாத்திட்டே வந்துட்டு அதுல வந்து கையில இருக்க சரக்க வந்து அந்த நேம் போர்ட்ல வந்து ஊத்திட்டு இங்க பாரு இப்போ வந்து நான் வந்து அரசரா இருக்கேன், நீ வந்து இப்போ வந்து செத்த பொணம் ஆயிட்ட, அதனால நீ இல்லாத இடத்த வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டு எப்படி ஆட்சி செய்யறேன்னு வந்து நீ மேல இருந்து பாத்திட்டு இருடா அப்படின்னு சொல்லிட்டு காவோட நேம் போர்டை வந்து பாத்திட்டே வந்து இவன் வந்து பைத்திய மாதிரி உளறிட்டே இருப்பான். ஜாவு வந்து நல்லா குடிச்சிட்டு அவன் வந்து ஸ்கார்பியனை பார்த்துட்டு டேய் நீ எதுக்கு இந்த ரூம்குள்ள எல்லாம் வந்த ஒன் யாரா வர சொன்னா இங்க ஒன்னே கொடுத்தா இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியனோட கத்தி அதுவும் இல்லாம ஒத்தரோசா சொன்ன அவளோட பொருள் எல்லாமே அங்க இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஸ்கார்பியன் வந்து ஷாக்கா வந்து அந்த ரூமே வந்து பாத்துட்டு இருப்பான். நம்ம ஜாவும் வந்து ஸ்கார்பியனை வந்து வெளியே தள்ளி கதவை வந்து சாத்துறப்ப நம்ம ஸ்கார்பியனும் வந்து ஒத்தரோசா சொன்ன எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பாத்துட்டே வந்து எங்க அப்பா வந்து அப்படி இல்ல அப்படின்னு சொன்னது பாக்குறப்ப அவனு வந்து அந்த கதவை வந்து சாத்துற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்கார்பியன் வந்து வெளியே நின்று பாத்துட்டே இருப்பான். மாஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து நாங்க அழகா வந்து சமைச்சலாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து உள்ள வரதை பார்த்தோன்னே ஜூ வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்லிட்டு இருப்போம். உடனே நம்ம வெண்ணு வந்து ஜாங்க பார்த்துட்டு டே உள்ள வந்து கோழி வந்து வெந்துட்டு இருக்குல்ல அதை வந்து தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்க வந்து சொல்லவும் அவனு வந்து வேக வேகமா ஓடி போயிட்டு இருப்பான். ஜாங்க வந்து போனதுக்கு அப்புறம் ஜூ வந்து டே சீக்கிரம் வாடா நம்ம 2 பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தான் வந்து சரக்கு அடிக்கணும், அதனால வந்து நான் கூட வந்து சரக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்லிட்டே வந்து வெண்ணோட கப்ல வந்து சேஸ் பண்ணிட்டு அவன் வந்து குடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே வெண்ணு வந்து சிரிச்சிட்டு இருக்கப்போ உடனே நம்ம ஜாங்க வந்து மாஸ்டர் நான் வந்து இதை வந்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்க வந்து அந்த கோழி சூப் எடுத்துட்டு நம்ம ஜாங்கிட்ட வந்து டே நீ வந்து வளர்ற புள்ள அதனால நீ தான் வந்து இந்த சூப்பெல்லாம் வந்து குடிக்கணும், இதை வந்து நீ சாப்பிட்டு தெம்பாயிரா, நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து ஜாங்கிட்ட வந்து கொடுக்குறப்போ உடனே வெண்ணு வந்து ஆமாமா நீ வந்து நல்லா வளரணும் அதனால வந்து இந்த மாதிரி ஹெல்த்தான இதெல்லாம் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து அவனை வந்து கவனிக்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாங்க வந்து லைட்டா வந்து அழுதுகிட்டே வந்து உட்காந்துருப்பான். இதை பார்த்தோன்னே ஜூ வெண்ணு வந்து பாத்துட்டு இருக்கப்ப உடனே வெண்ணு வந்து ஜாங்க பார்த்துட்டு டே நீ எதுக்கு இன்னைக்கு வந்து அழுதுகிட்டு இருக்க, அதுவும் இல்லாம நியூ இயர் அன்னைக்கு அழுவலாமா, இந்த வருஷம் ஃபுல்லா நீ அது மாதிரி தான் அழுதுகிட்டு இருப்ப, அந்த மாதிரி அழுவாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றப்போ உடனே நம்ம ஜாங்க வந்து இல்லம்மா நான் வந்து அழுவலாம் இல்ல நான் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், ஏன்னா வந்து நீங்க 2 பேர் வந்து என் கூட இருக்கீங்களா அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க 2 பேரையும் வந்து நான் பார்க்கலன்னா வந்து இந்த மாதிரி நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்னு எனக்கு வந்து தெரியவே இல்லை. என்ன வந்து ஆமாண்டா நான் வந்து ஒரு காலத்துல வந்து உன்ன மாதிரி தான் எதுவுமே இல்லாம இருந்தேன், என் கூட வந்து யாருமே வந்து ஃபங்க்ஷன் கூட வந்து கொண்டாட கூட மாட்டாங்க, என் கூட வெள்ளனே கொண்டாடினதே கிடையாது, ஆனா இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு குடும்பமா வந்து இந்த நியூ இயர் வந்து செலிப்ரேஷன் பண்றதை நினைக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்குன்னு வந்து ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்றதை பார்த்தேன். ஜூ வந்து அவன் வந்து சொல்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு வெண்ணை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே டே நான் வந்து எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், ஏன்னா வந்து நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரிச்சிட்டு உட்காந்துருக்கப்போ உடனே நம்ம ஜூ வந்து சரி வாங்க நம்ம எல்லாரும் வந்து நியூ இயர் வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து அந்த நியூ இயர் வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. செலிப்ரேஷன்லாம் வெளியே வந்து பண்ணிட்டு இருக்கப்ப இவங்க 3 பேர் வந்து சாப்பிட்டலாம் முடிச்சதுக்கு அப்புறம் கேம்லாம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேர் வந்து ரொம்ப ஜாலியா வந்து கேம்லாம் விளையாடிட்டு இருக்கப்ப பக்கத்துல இருக்க தட்டை வந்து நம்ம ஜாங் வந்து தெரியாம உடைக்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ வெண்ணு வந்து அவனே பார்த்துட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாங் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்து கூப்பிடுறப்ப உடனே நம்ம ஜூ வந்து சிரிச்சிட்டே டே இன்னைக்கு நியூ இயர் நான் வந்து உன்னை திட்டலாம் மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து துரத்தி விடவும் அவன் பார்க்கறப்ப அவனு வந்து அதான் செல்லக்கூடிய வந்து உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டால அதனால நீயும் போய் விளையாடு போ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்லவும் அவனு வந்து சிரிச்சிட்டே வந்து இருப்பாங்க. அப்போ வந்து வெளியே வந்து வேகமா ஓடி போய் பார்ப்பாங்க என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப அங்க வந்து யாரோ அடிபட்டிருப்பாங்க. யாரா அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப நம்ம ஹாண்டா வந்து அடிபட்டிருக்கத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ வந்து ஹான் நீயா அப்படின்னு சொல்லி கத்திட்டே வந்து அவனை வந்து தூக்கிட்டு வந்து நம்ம வெண்ணு வந்து உள்ள வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஜூ வந்து ஹான் உனக்கு வந்து ஏன் இப்படி ஆச்சு உடனே வந்து யார் இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ உடனே ஹான் வந்து அவன் கையில இருக்க அந்த மெருகூட்டப்பட்ட பொருளை எடுத்துட்டு வந்து நம்ம ஜூ கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து இந்த பொருளை வந்து திருடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ வந்து கோவமா கத்திக்கிட்டே டே இதை யாரும் அவனை வந்து திருட சொன்னா எனக்கு வந்து இந்த பொருள் தேவையே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம பக்கத்துல இருக்க வெண்ண நம்ம ஹான் வந்து மாஸ்டர் இந்த பொருள் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா வந்து உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு இது தவிர வேற வழி இல்லைன்னு எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, அதனால தான் வந்து இந்த பொருளை வந்து எப்படியாவது வந்து உங்ககிட்ட வந்து சேர்த்தணும்னு சொல்லிட்டு என் உயிரை வந்து பணிய வச்சு உங்களுக்கு வந்து இந்த பொருளை வந்து கொண்டு வந்திருக்கேன், நீங்க வந்து இந்த பொருளை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ கிட்ட வந்து கொடுக்குறப்ப அவனு வந்து டே எதுக்குடா இந்த மாதிரி தேவையில்லாமல பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கேட்கிறப்ப உடனே நம்ம ஹான் வந்து மாஸ்டர் என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல நான் வந்து உங்களை வந்து காப்பாற்றணும்னு நினைச்சேன் அதனால வந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் வந்து சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்து இந்த மாதிரிலாம் சொல்றதை பார்த்தோன்னே ஜூ வேணும் வந்து பார்த்துட்டு இருக்கப்போ உடனே நம்ம ஹான் வந்து மாஸ்டர் நான் இந்த பொருளை வந்து
எடுத்துட்டு வரப்ப சின்னோட ரூம்ல வந்துட்டு ஜாவோவும் ஜின்னும் வந்துட்டு லெட்டர் எழுதின எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்துட்டு வந்தேன். ஆனா அந்த லெட்டர் எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ வந்துட்டு டே எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அப்புறம் பேசிக்கலாம், நீ வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்றப்ப அவனு வந்துட்டு மாஸ்டர் எனக்கு வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா வந்து நீங்க இந்த கதவை திறந்து உங்களோட உயிரை வந்து நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் வந்து சொல்றப்போ உடனே நம்ம ஜூ வந்துட்டு டே நீ வந்து அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ண வந்து டே இந்த மாதிரி வந்துட்டு இவனுக்கு வந்து ரொம்ப நிலைமை வந்து சீரியஸா போயிடுச்சு, இவனை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றப்போ உடனே நம்ம ஜூ வந்துட்டு யோசிச்சுட்டு நிக்கிறப்ப உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு டே நம்ம எப்படி அந்த டவ் வந்து மறந்தோம், அவன் வந்து பெரிய மருத்துவன்னு சொன்னீங்களா, அவனை வந்து நீ எப்படியாவது கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஜூ வந்துட்டு ஆமால நான் வந்து டவ் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹானை பார்த்துட்டு டே நம்ம டவ் வந்து நான் கூட்டிட்டு வந்து பாத்துக்கோ, நான் வந்து சீக்கிரம் வந்து அவனை கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்லிட்டு அவன் வந்து வேகமா ஓடி போயிட்டு இருப்பான். ஜூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணும் வந்து சொல்லுவோம் ஜூட உயிரை வந்து எப்படியாவது காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து அவனோட உயிரை வந்து பணைய வச்சு மெருகூட்டப்பட்ட பொருளை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம ஜூ கிட்ட வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து நம்ம ஹான் வந்து உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்கதை பார்த்தோன்னே நம்ம ஜூ வந்து அந்த டவ்வை வந்து கூட்டிட்டு வருவானா வரமாட்டானா, அவனோட சிசிபிளியோட உயிரை வந்து காப்பாற்ற மாட்டானா அப்படின்றத தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோ உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானை பார்த்து வேணும் சொல்றதோட இந்த எபிசோட் முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனை போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.